சார் இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரையெல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃபுளோ. டேஞ்சர் ஃபுளோவா? நாங்களே ஜீப்ல டேஞ்சர் லைட்டோட அலையிற ஃபுளோஸ் தான். ஏய் டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி, பணியாரம் போட்டாலும் சரி, அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பகதான். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்க. பத்தாதா? எக்ஸ்ட்ரா காத்தடிக்கிறதுக்கு என்ன? ஏப்பா கூடவே ஒரு குச்சி இருக்குமே, எங்கப்பா? ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க ஓடியாங்க. ஏய் இதெல்லாம் ஓ மயில் காட், என்னடா சிரிச்சிட்டே வர்ற? நம்ம ஊரை நினைச்சேன்னே சிரிச்சேன்னே. நம்ம ஊர் ரொம்ப கெட்டு போச்சுனே. அதான் பேசி பழகடா அடத்தலையா. கையில ஸ்பானர் பிடிச்சவன் எல்லாம் மெக்கானிக்னு சொல்றானே. இப்படி செஞ்சானா இந்த பொண்ணு மாதிரியே நானும் சட்டி மட்டும் போட்டு சோறு நடத்தவா? கல்லால கண்ட இடத்துல அடிப்பாங்க. ஏன் ரொம்ப கவலமா இருப்போம்? இந்த பருப்பெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீதானே என்ன தொட்டு தூக்கிட்டு வந்த. நீதான் என்ன காலம் பூரா வச்சு கஞ்சி ஊத்தணும். யார்? நானு. நீயே. உனக்கு? எனக்கு கஞ்சி போடி. இவள நானே கஞ்சிக்கு நாயா அலையிறேன். ஐயா கட்டையா குட்டைய கரடிக்கு மீச முளைச்ச மாதிரி நல்லா முகமெல்லாம் புள்ளி புள்ளி புள்ளியா இருக்குங்கய்யா. டேய், இவ சொல்ற அடையாளம் உள்ளவன் எங்க இருந்தாலும் தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுங்கடா. அவனை நான் மிதிச்சே கொல்றேன். அவன் உன்ன தர சொல்றான். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. ஏன்? அப்ப நீ தாண்டி வேணும். நீதான் எனக்கு வேணும். ஏன் பேபி, புருஷனை விட பொண்டாட்டிங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா ஹெல்தியா ரொம்ப வருஷமா உயிர் வாழ்றாங்க. அது எப்படி? ஏன்னா பொண்டாட்டிங்களுக்கு பொண்டாட்டி இல்லல்ல, அதனாலதான். ஓட்கால இவ்வளவு தண்ணி போட கூடாது. எவ்வளவு தண்ணி போடணும்? இவ்வளவுதான் போடணும். ஆழா கரிசில எவ்வளவு தண்ணி ஊத்தணும்? வாட் அரிசி? வடிவு கரிசி. மூஞ்சா பாரு. ஹலோ லோ. ஹே, யார் அது? நீ யார்? கண்ணாடி வா முன்னாடி. டேய் இங்க பாருடா, இந்த வீட்டுல வேலைக்காரியே பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி செப்ப செப்ப செப்பன்னு கும்முன்னு இருந்தா நம்ம எப்படா கம்முன்னு? போய் ஒரு ஆள் டாக்டர் சொல்றாரு காலையில, டாக்டர் நான் எதை சொன்னாலும் என்ன சொன்னாலும் எவனுமே நம்ப மாட்டேங்கிறான் டாக்டர். நீங்க சொல்ற நம்ப முடியல பாத்தீங்களா? நீங்க நம்ப முடியல. இது மாதிரி தாங்க எவனுமே நம்ப மாட்டேங்கிறான். ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ ஏன் அழுவுறீங்க? சொல்றம்மா, உனக்கு ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகலப்பா. டிரான்ஸ்ஃபரா? ஆமாம்மா, டிரான்ஸ்ஃபர் வந்தா ரத்தமா வாந்தி எடுத்து மண்டைய போட்டுருவாங்களாம்ல, தெரியாதா உனக்கு? அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் இல்ல, கேன்சர். டேய், நேத்து உன் ஃப்ரெண்ட் மீட் பண்ணோல, அவ சொல்றா உனக்கு ஒரு எக்ஸ் இருந்தா நீ எப்ப பார்த்தாலும் அவ கூட தான் சுத்திட்டே இருப்பேன்னு. நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், என் மேல பழி போடாத. நீ சொல்லல. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன், ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு. ஆமா, என் எக்ஸ் பேர் ராணி, அதான் அவள மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நான்லாம் எப்படி சமைப்பேன் தெரியுமா? நான்லாம் சமைக்க ஆரம்பிச்சோம்னா சும்மா கம 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 கமன் வீடே தூக்குங்க. இது உண்மை சார். அவங்க நகைச்சுவைக்காக சில விஷயம் சொல்லலாம். ஆமா சார், 100க்கு 100 உண்மை. என்ன சாம்பார் வச்சாங்க, அப்படி மணக்குது. தேங்க்யூ சார். என்னம்மா இப்படி மணக்குது அப்படின்றேன். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சேன் சார். கரண்டுக்கு முக்கியம் ஒயரு, காருக்கு முக்கியம் டயரு. உருட்டி போட்டா போண்டா, தட்டி போட்டா வடை. இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சு நடந்துக்க. இப்ப வடைக்கும் வாழ்க்கைக்கும் என்னடா சம்பந்தம்? இந்த நொர நாட்டியம் எல்லாம் எங்கிட்ட பேசு, அவகிட்ட விட்டுரு. கரண்ட்